जय जय शंकरा शंकरा हर हर शंकरा। அனுஷா அனுஷா என்ன என்னாச்சு? இல்ல ஒண்ணு இல்ல, ஒரு சின்ன கற்பனை. அதாவது ஏர்போர்ட் போறதுக்கு டைம் ஆயிடுது. தாத்தா நம்மள கூப்பிடுறாரு. நான் மடி சார்ல, நீங்க பஞ்சகஜோத்ல, ஜனனி பாவாடை சட்டை. நீ மடிசார்ல, நான் பஞ்சகஜத்துல, ஜனனி பாவாடை சட்டையில. அப்புறம் எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம். நம்ம இந்த காஸ்டியூம்ல தான் யூஎஸ் போறோம்னு நான் சொல்றேன். அனுஷா, வாட் a wild imagination. கரெக்ட். கற்பனைக்கே விசித்திரமா இருந்தது. ரியாலிட்டியில I don't think it's possible. Though I would like to give it a try at some point in time. சரி, இப்போ இந்த கற்பனைக்கெல்லாம் ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு கிளம்பலாமா? சீக்கிரமா வா. எழுந்துடுடா, எழுந்துடு. சங்கரா, ஏண்டா இப்படி மூஞ்சி தூக்கி வச்சுட்டு ஒரேடியா சோகமா உட்காந்துருக்க? அம்மா உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாலா இல்லையா? நாங்கள் போயிட்டு வித்தின் 3 monthsல ரிட்டர்ன் ஆயிடுவோம் அப்படின்னு. சரி, இப்போ நாங்கள் கிளம்ப போகிறோம். எங்களை சேர்ஃபுல்லாக சென்ட் ஆஃப் பண்ண. வா, எழுந்திருந்து வாடா. வா வாடா. ப்ளீஸ் லீவ் மீ அலோன். சங்கரா, நீ ஏண்டா இப்படி உக்காந்துட்டு இருக்க? ஜனனி சொன்ன மாதிரி 3 மாசத்துல எல்லாரும் பர்மனண்டா இங்கே வந்துடுவா. அந்த 3 மாசம் நம்ம இங்க ஜாலியா இருக்கலாம். உன்கிட்ட தான் சொல்லிட்டு இருக்கேன். அவ கிளம்புற சமயத்துல நீ இப்படி சேடா உட்காந்துட்டு இருந்தனா அவ மனசு கஷ்டப்படாதா? எழுந்துரு, எழுந்துரு. கொள்ளு தாத்தாலேருந்து எல்லார்கிட்டையும் ஸ்மார்ட் பாய், கெட்டிக்காரன்லாம் பேர் வாங்கிட்ட. கொஞ்சம் சிரி, சரியேண்டா. ஜனனி, இதோ வரமா. சரி, நீயும் போய் ஃபேஸ்லாம் வாஷ் பண்ணிட்டு வா போ. அனுஷா, என் மனசு ஒரு பக்கம் ரொம்ப திருப்தியா சந்தோஷமா இருக்கு. இன்னொரு பக்கம் மனசுல ஒரு பெரிய பாரம் ஏறின மாதிரி இருக்கு. நீங்கள்லாம் இவ்வளவு நாள் இருந்ததுல எனக்கு சந்தோஷம். இப்ப கிளம்ப போறேன்னு நினைச்சா ரொம்ப வருத்தமா இருக்கு. அம்மா, ஏம்மா இப்படி எமோஷனல் ஆற? உன்னோட அன்பும் ஆதங்கமும் எனக்கு நன்னா புரியுது. டோன்ட் வரி, நாங்க சீக்கிரமாவே வந்துடுவோம். சந்திரசேகரா, இந்த கூட்டு குடும்பத்தோட அட்வான்டேஜஸ், அனுகூலங்கள் இதை பற்றி எல்லாரும் தெரிஞ்சுக்கிறது இல்லை. கூட்டு குடும்பத்தோடு இருந்தால் அது ரொம்ப சிரேஷ்டமானது. அதில் எந்த விதமான பிரச்சனையும் வராதுன்னு சொல்ல வரலன்னா, அதெல்லாம் மீறி குடும்பத்தை சார்ந்தவா எல்லாரும் சேர்ந்து இருந்தா அதோட பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்கு. அப்பா சொன்னது 100க்கு 100 உண்மை. நான் இந்த ரெண்டுலையுமே இருந்து பார்த்துட்டேன். கூட்டு குடும்பமாகவும் இருந்து பார்த்துட்டேன். இந்த நியூக்ளியர் ஃபேமிலின்னு சொல்கிறாளே, அப்படியும் இருந்து பார்த்துட்டேன். கூட்டு குடும்பமாக இருக்கிறது நிஜமாவே சந்தோஷம்தான். புரியுறதுப்பா. அனுஷா, நான் கால் டாக்ஸி புக் பண்ணுறேன். நாங்கள் 3 பேர் மாத்திரம் ஏர்போர்ட் போகிறோம். நீங்கள் யாரும் வந்து சிரமப்பட வேண்டாம். அப்புறம் நீங்கள் யாராவது கொஞ்சம் சங்கரனை மட்டும் சமாதானப்படுத்துங்களேன் ப்ளீஸ். அதெல்லாம் இருக்கட்டும். பொதுவா 3 பேரா போகக்கூடாதுன்னு சொல்லுவா. நீங்க
நாடு விட்டு நாடு வேற போறேன். ஸோ நானும் கூட வரேன். அதுவும் தவிர யாராவது கொண்டு போய் விட்டுட்டு வந்தா இங்க இருக்கிறவாளுக்கு மனசு சமாதானப்படும். சரியா திம்பேர், உங்க இஷ்டம். நான் உங்க ஆசையை கெடுக்க விரும்பல. நீங்களும் எங்க கூட வாங்க. சங்கரா, இன்னும் ஏன்டா இப்படி உட்காந்துட்டு இருக்க? அவளும் கிளம்பிட்டா. அங்க பாரு, எழுந்திருந்து வாடா ப்ளீஸ். சரி, நான் வரேன், நீ போ. கால் டாக்ஸி வந்துன்னு இருக்கு. இன்னும் 8 மினிட்ஸ்னு காட்டுறது. சந்துரு, இந்த ஊபர் ஓலாலாம் உடனே வந்துடும். ஆனா சில சமயம் இந்த பீக் ஹவர்ஸ்ல அவனே கேன்சல் பண்ணிடுவான். அதனால நீ கவலைப்படாத. கொஞ்சம் முன்ன பின்ன ஆனாலும் யாராவது ஒருத்தர் கண்டிப்பா வந்துருவா. புரியுது. அனுஷா, அனுஷா ரெடியா? அனுஷா, 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 என்னாச்சு அனுஷா? ஏன் இப்ப அழற? இல்ல, ஒண்ணு இல்ல, நத்திங். சங்கர்னு இங்கேயே விட்டு போறோமேன்னு ஃபீல் பண்றியா? இல்ல, எல்லாரும் விட்டு கிளம்புறோமேன்னு இருக்கு. அனுஷா, 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 எழுந்துரு, எழுந்துரு. என்னம்மா இது இப்படி அழுதுன்னு இருக்க? நீ ரொம்ப தைரியசாலி பொண்ணுன்னு நினைச்சுட்டு இருக்கேன். தெரியல, எனக்கே தெரியல, கட்டுப்படுத்த முடியல. என்ன அறியாம அழுக வந்துட்டு இருக்கு. என்ன அனுஷா இது, குழந்தை மாதிரி அழுதுண்டு? நீ இவ்ளோ எமோஷனலா இருப்பேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அது என்ன தெரியல, என் வேலை போன போது கூட ஐ வாஸ் கம்போஸ்ட். ஆனா இப்போ உங்களை எல்லாரும் விட்டு போறச்ச ஐ டோன்ட் நோ ஹவு டு எக்ஸ்பிரஸ் மை ஃபீலிங்ஸ். அழாதம்மா, அழாத. அம்மா, நீங்க எல்லாரும் எவ்வளோ அகாமடேட்டிவா இருந்தேள், டாலரேட் பண்ணியிருக்கேள். ஒவ்வொரு நிகழ்ச்சியை நினைச்சு பார்க்கும்போது எனக்கு அப்படியே
அழுக பீரண்டு வருது. நான் விதண்டாவாதமா பேசின போது ஒருத்தர் கூட எங்கிட்ட முகம் சுழிச்சோ வெறுப்பு காட்டினதோ கிடையாது. எத்தனையோ விஷயங்கள்ல நான் எதிர்வாதம் பண்ணிருக்கேன். தாத்தாட்டாட்டும், உங்கள்டாட்டும், இவாள்டாட்டும், ஏன் இவன் இவன் கனகதாரா கூட எங்கிட்ட அன்பா பேசி நடந்துண்டா. இந்த ஆத்துல யாரும் என்ன வேண்டாதவளா நினைக்கல. இந்த மாதிரி ஒரு மனோபாவம் அதுவே ஒரு என்னன்னு சொல்றது. I don't deserve the love, the care, the concern and the affection that I've received. I'm going to miss you. Miss all of you terribly. I'm sorry. I'm really sorry. அனுஷா, அனுஷா இட்ஸ் ஓகே. நீ இப்போ ரியலைஸ் பண்ணிட்ட இல்லையா, மறுபடியும் நம்ம எல்லாரும் ஒன்றா சேர்ந்து இங்கே தானே இருக்க போகிறோம். உனக்கு தெரியாது ஒன்றும் இல்லை. கிளம்புறச்சே நீ இப்படி அழுதா எல்லாரும் வருத்தப்படுவா, வேதனைப்படுவா. புரிஞ்சுக்கோ. ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். இல்லை சந்துரு, இல்லை. இது நான் வேணும்னே பண்ணல. and you know me very well. எனக்கு இந்த போலியா பாசாங்க பண்ண தெரியாது. I am what I am. That's it. எனக்கு அழுக வந்தது, அழுதேன். That's all. எல்லார் சிம்பத்தியும் அட்டென்ஷனையும் திருப்பறதுக்காக நான் நிச்சயமா அழல. ஏமா இப்படி பேசுற? இந்த ஆத்துல யாரும் உன்னை அப்படி நினைக்கவும் இல்ல, பேசவும் இல்ல. நீ இந்த ஆத்து பொண்ணு. அந்த ஸ்தானம் உனக்கு என்னன்னைக்கும் உண்டு. கண்ணை தொடச்சுக்கோ, அழாத. மகாபெரியவாள்கிட்ட நீயும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு எல்லாரும் நல்லபடியா ஊருக்கு போயிட்டு வாங்கோ. நேரமாச்சு, கிளம்பு. அன்னைக்கு நான் தெய்வத்தின் குரல்லாம் படிச்சிருக்கேன்னு பெருமையா சொல்லிண்டேன். அது அது வெறும் படிப்பு மட்டும்தான்னு இப்ப புரியுறது. நான் தான் சரியா எதையும் புரிஞ்சுக்கல. உங்களோட இருந்த இந்த ஒரு மாசத்துல தான் எனக்கு எல்லாம் புரிஞ்சுது. எல்லாத்துக்குமே பெரியவாதான் அனுகிரகம் பண்ணிருக்கான்னு இப்போ நான் உணர்றேன். அன்னைக்கு ஒரு நாள் நான் தனியா நின்று யோசனை பண்ணிட்டு இருக்கும்போது இது எல்லாமே எனக்கு ஞாபகம் வந்தது. மகாபெரியவாளோட கட்டாட்சம் தான் என் மனசுல இப்படி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஐ வாண்ட் டு பி ட்ரெடிஷ்னல். ஐ வாண்ட் டு ஃபாலோ அ கல்ச்சர். அதாவது வழி வழியா வந்த கல்ச்சர் அண்ட் ட்ரெடிஷ்னல் ஹேபிட்ஸ் இதெல்லாம் கடைபிடிக்கணும். நம்ம சம்பிரதாயத்தை, தர்மத்தை எல்லாத்தையுமே நான் ஃபாலோ பண்ணணும். பண்ணியே ஆகணுங்கிற தீர்மானத்துக்கு வந்திருக்கேன். அதுக்கு மகாபெரியவா தான் அனுகிரகம் பண்ணணும். ஜெய ஜெய சங்கர,
ஹர ஹர சங்கர. ஆதிசங்கரா சந்திரசேகரா ஆதிசங்கரா சந்திரசேகரா. ஆதிசங்கரா சந்திரசேகரா ஆதிசங்கரா சந்திரசேகரா. பெரிவா 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 பெரிவா. நேரம் ஆக ஆக இன்னைக்கு என்னவோ மாதிரி இருக்கு. ஸ்ரீமதி, இன்னும் ஏன் உனக்கு இந்த நர்வஸ்னஸ்? எங்க முன்னாடி பிராக்டிஸ் பண்ணியாச்சு. பெரியவாளோட தெய்வத்தின் குரல் புஸ்தகத்தை பல தடவை படிச்சாச்சு. அதுக்கு மேல பெரியவாளோட அனுகிரகம் நேரடியாவே உனக்கு கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் ஏன் இப்படி பதட்டப்படுற? நாயுடு சார், இதெல்லாம் பேசுறதுக்கு நல்லா இருக்கும். ஆனா மேடையில ஏறி பார்த்தாதான் தெரியும். எப்பேற்பட்டவாளுக்கும் ஸ்டேஜ் ஃபியர்னு ஒன்று இருக்கும். பேசுறதுக்கு முன்னாடி தனியே அறியாம ஒரு பயம் இருக்கும். நெஞ்சு படப்படன்னு நடிச்சுக்கும். அப்படிலாம் நீங்களே ஏதாவது நினச்சிக்காதீங்க. வேணா பாருங்கோ, இப்போ இப்படி சொல்கிறேன். மேடையில் உட்காந்து கண்ணை மூடிண்டு பெரிவாளை நினச்சிண்டு அவர் நாமத்தை ஸ்மரணை பண்ணிட்டு ஆரம்பிச்சேன்னா உங்களையே அறியாம வார்த்தைகள் தானா வந்து கொட்டும். குழந்தைகளா, இப்போ ஸ்ரீ மகாபரிவா சரணாலயத்தின் சார்பிலே ஸ்ரீமதி அவர்களை கௌரவிக்கலாம். ஆதிசங்கரா சந்திரசேகரா ஆதிசங்கரா சந்திரசேகரா. பெரியவா சரணம். ஆதிசங்கரா சந்திரசேகரா. மகா